நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் கண்டிப்பா நீங்க ஸ்பீடு பாத்துட்டீங்கன்னா அது முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேப்பரை விட்டுருங்க, நான் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு ஷெட்யூல் சொல்லிடுறேன். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சுருக்கி வரதல் கொடுத்துடுவாங்க. அதுக்கு 40 மார்க். எப்படின்னா ஒரு 7 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பீடு மாதிரி வாசிப்பாங்க. அதுக்கு உண்டானது ஹிண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க எடுக்க போறீங்க. ஓகேவா? இதுல வந்துட்டு நீங்க ஸ்ட்ரோக்ஸ் நிறைய போடணும் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு என்ன புரியுதோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கிறது அவசியமே கிடையாது. என்ன என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க, எடுக்க முடிஞ்ச ஸ்ட்ரோக்ஸை எடுங்க. எடுக்க முடியலையா அதுல இருக்க பேர், ஏதாவது பேரோ ஊரோ இல்ல என்ன கண்டென்ட பத்தி சொல்ல வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் காவல்துறை அதிகாரி, இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள், இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் இருந்துட்டாலே போதும். ஓகேங்களா? யாரு பேசுறாங்க, யாரு எதை சொல்றாங்க, எந்த ஊரை பத்தி சொல்றாங்க, எந்த எந்த கண்டென்ட பத்தி பேசுறாங்க, தொழில்முறையை பத்தி பேசுறாங்களா, எந்த துறையை பத்தி பேசுறாங்க, கண்டென்ட மட்டும் நீங்க கதையா ஸ்பீடு போடும் போதே அவங்க கூடயே படிச்சுட்டு கதையா மெமரி ஆயிடும். சோ அப்ப நம்ம அதை வச்சு நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 10th நம்ம பண்ணிப்போம்ல ரஃப் காஃபி ஃபேர் காஃபி, அதுதான் இது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கி வருதல் ஹெட்டிங் போட்டுட்டு நம்ம என்ன ஸ்ட்ரோக்ஸ் எடுத்தோமோ அதுக்கு உண்டானதெல்லாம் ரொம்ப அதிகமா எழுதாம என்ன முக்கியமான ஹிண்ட்ஸோ அதை வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்துட்டு அவர் கூறினார் அப்படின்னு கூறினார், நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் இப்படி இருக்குன்னா அவர் எடுத்து சொல்ல விரும்பினார், பாஸ்ட் டென்ஸ்ல இப்படி எழுதணும். அதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு மார்க்னா 40 மார்க். உண்மை படிவம் நிறைய பெருசா எழுதுறீங்க, அதுல ஒரு 300 வார்த்தை 400 வார்த்தை இருக்கிற மாதிரி எழுதுறீங்க. அதுவே வந்துட்டு சாரி, உண்மை படிவம் கிடையாது, மாதிரி படிவம்ல நிறைய எழுதுறீங்க. உண்மை படிவத்துல சுருக்கமா அதுக்கு அப்படி அதை பாதி, அதுக்கு பாதிக்கு பாதி நீங்க எழுதுறீங்க. ஓகேவா? புரியுதாம்மா? இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு புரியுதா? சுருக்கி வரைதல் அப்படின்னா நீங்க உங்களுக்கு 7 நிமிஷம் ஸ்ட்ரோக்ஸ் படிப்பாங்க, அதை நீங்க ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கிறீங்க. ஃபுல்லாவே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதுல என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்க ஒரே ஒரு ஹெட்டிங்க போட்டுட்டு நீங்க ஒரு டோட்டலா ஒரு 300 400 வாரத்துக்கு மேல எழுதிட்டு அதை ரஃப் காஃபின்னு போட்டுட்டு அடிச்சிட்டுறீங்க. ஓகேங்களா? அடுத்து மெயின் வந்துட்டு ஃபேர் காஃபி, ஐ மீன் உண்மை படிவம். அந்த உண்மை படிவத்துல கொஞ்சம் சின்ன சின்னதா ஒவ்வொரு ஹெட்டிங் சப் ஹெட்டிங் கொடுத்து மெயின் ஹெட்டிங் கொடுத்து நீங்க எழுதணும். இவ்வளவுதான். இதுக்கு 40 மார்க் மேக்சிமம். இதுக்கு வந்துட்டு ஒரு 4 பக்கம் எழுதுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு 40 மார்க்ல சோ கொஞ்சம் 4 பக்கம் 5 பக்கம் எழுதுற மாதிரி வரும். தென் பிரசன்டேஷன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும். சரிப்பா, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடிதம் மற்றும் ஒப்பந்த புள்ளி. இதுக்கு வந்துட்டு மொத்தம் 40 மார்க். கடிதம் அப்படின்னா எப்படி வேணாலும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி மாத்துறாங்க. சோ அந்த கடிதம் என்னன்னா நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க உங்க டைப் ரைட்டிங்ல, அலுவல் முறை கடிதம், அப்புறம் பிசினஸ் லெட்டர், சாரி வணிக முறை கடிதம், தொழில்முறை கடிதம், இந்த மாதிரிலாம் பாத்திருப்பீங்க. அதுல இருந்து ஒரு 5 ஒரு ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். அது ஒப்பந்த புள்ளி அப்படின்னா டெண்டர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் நகராட்சியில இருந்து ஒரு டெண்டர் அறிவிக்கிறாங்க, ஒப்பந்த புள்ளி கொடுக்குறாங்கன்னா அது எங்க வாங்கணும், இங்க